அன்பான இனிய உறவுகளே, தீபாவளிக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. பார்த்தா செந்தில் மட்டும் வரமாட்டேங்கிறான். செந்தில்கிட்ட டிமிக்கி கொடுத்துட்டு மீனா வந்துடுறாங்க. பார்த்தா ஏய் உன் புருஷன் சம்மதத்தோட தானே வந்திருக்க அப்படின்னு கோமதி கேட்க, அத்தை அவர் சம்மதிச்சா என்ன சம்மதிக்காட்டி என்ன, நான் இந்த வீட்டு பொண்ணு, என் மாமனார் சொல்லியிருக்காரு புரியுதா, சும்மா மயனுக்கு ஏற்றுக்கிட்டு தாய் பாசம் முக்கியம் பாய் பாசம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என் புள்ள வரணுண்டி நீ போடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, நான் பற்ற வச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. பற்ற வையே நல்லா வெடிச்சிட்டு போட்டு ஏண்டி பட்டாசுலாம் எங்கடி வச்சிருக்கீங்க, மீனா பற்ற வைக்க போகிறானாண்டி அப்படின்னு சொல்ல, என்ன மாமியார் நக்கலா, இல்லடி நீ தானே பற்ற வைக்கிறேன்னு சொன்னேன், நான் சொன்னது என் மாமா கிட்ட என் மாமனார்கிட்ட பற்ற வச்சிருவேன், இந்த மாதிரி மாமா மாமா அத்தை இந்த மாதிரி என்ன போக சொல்லுது அப்படின்னு நான் சொல்லிடுவேன், சரி சரி உருடி நான் சொல்லலடி அப்படிங்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் என் புள்ள பாவம் கஷ்டப்படுவாண்டி அப்படிங்கிறாங்க. ஐயோ நஷ்டப்படுவாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே ராஜி அக்கா குரல் கேட்குதே அப்படின்னு ஓடி வராங்க. பாவம் அங்கே உள்ளுக்கு நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க கதிர் ராஜியும், அக்கா குரல்னு ஓடி வருது, அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க. வந்துட்டியாக்கா வந்துட்டியாக்கா வந்துட்டேன்டி அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னமோ ஏண்டி நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி என்னடி உங்களுக்குள்ளே இருக்குது, நீ உன் புருஷனை விட்டுட்டு வந்துடுறேன்னா இவளுக்கு அத்தை நீ வர்றேன்னு தோணுது அப்படிங்கிறாங்க. இதில் என்ன அத்தை சந்தேகம், இதுதான் உண்மை, என் தங்கச்சியை விட்டுட்டு என்னால் இருக்க முடியல, அதுக்கப்புறம் போனால் போதுன்னு சைடு வாக்கில் உங்களையும் சொல்லிக்கலாம் அத்தையை விட்டுட்டு இருக்க முடியலன்னு அப்படிங்கிறாங்க. அது என்னடி சைடு வாக்கில் நீ ரொம்ப தாண்டி அப்படின்னு கன்னத்தில் இடிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு போங்க அத்தை அப்படிங்கிறாங்க. அத்தை என்ன அத்தை சமையல், அதெல்லாம் எல்லாம் சமைச்சிருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு வா வா அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு கூட்டி போகிறாங்க. இந்தாடி வடை இந்தா பணியாரம் இந்தா அதிரசம் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா கொடுக்குறாங்க. அப்புறம் எல்லாம் இருக்குடி வா இன்னும் நிறையா சுடுவோம் அப்படின்னு எல்லாம் உட்காந்துடுறாங்க. சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பலகாரத்தை நடுகாலில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே பார்த்தா மணக்குது அப்படிங்கல. இங்கே கதிர் இருந்து பார்த்துட்டு எங்கடா ராஜியை காணுமேன்ட்டு வெளியில் வராரு. வெளியில் வந்தோன்னே அப்படி பார்க்குறாங்களா, மீனா பார்க்குது, என்ன குழந்தனாரே என்ன பார்வை, வாங்க நீ ஒன்றும் இல்லை அப்படிங்கல, என்ன ஸ்வீட்டை தேடுறீங்களா அப்படிங்கிறாங்க. இதோ தான் இருக்குது எந்த இருக்குடி ஸ்வீட்டு கதிர் வேணுமா அப்படின்னு கோமதி சொல்ல, ஐயோ அத்தை நான் சொன்ன ஸ்வீட்டு வேறு, இது எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்வீட்டு, நான் சொல்கிறது கதிருக்கு பிடிச்ச ஸ்வீட்டு, அதுதாண்டி இந்த ஜிலேபி அவனுக்கு பிடிக்கும்டி, ஜாங்கிரி அவனுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஐயோ அத்தை மக்கத்தை இதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் தின்ன ஆத்திரம் அடங்கி போயிடும், ஆனால் அடங்காத ஒரு ஸ்வீட்டுன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி சொல்கிற, ஐயோ உங்கள் புள்ள தேடுறது உங்கள் மருமக ராஜியை, ஓ நீ ஸ்வீட்டுன்னு சொன்னது ராஜியவா, அவள் ஸ்வீட்டா அப்படிங்கிறாங்க. அத்தை உங்களுக்கு எனக்கு வேணா அவள் ராஜி, ஆனால் உங்கள் பிள்ளைக்கு ஸ்வீட்டு ஹாட்டு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இனிப்பான இதயம்னு அர்த்தம். பார்த்துடி எறும்பு கிரும்பு உள்ளர போந்துற போது, ஐயோ என் அத்தை இவ்வளோலாம் பேசுமா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அடுத்து ராஜி அங்கே கிச்சன்லேருந்து வந்துடுது. அப்படியே ராஜி கதிரோட முகம் அப்படியே மலருது. ராஜியை பார்த்தோன்னே அதை அப்படியே சைடாக பார்க்குறாங்க மீனா. அத்தை அங்கே பாருங்கள் பல்ப் எரியறத, உங்கள் புள்ள முகத்தை பாருங்கள், அப்படியாடி டக்குன்னு திரும்பாதீங்க மெதுவாக திரும்புங்க அப்படிங்கிறாங்க. திரும்புகிறாங்களா, அப்படியே கதிர் வச்சக்கன்னு வாங்காமல் ராஜியை பார்க்குறாங்க. ராஜி அப்படியே என்ன அப்படிங்கிறாங்க. இங்கேயே வந்த அப்படிங்கல, பின்ன அக்கா வந்திருக்காங்களே சும்மா படா அப்படின்ட்டு வராங்க. பார்த்தீங்களா என்ன இதுங்க பேசுனாங்கன்னு தெரியுமா, என்னடி பேசிக்கிட்டாங்க, அவளையும் ஏதோ திட்டுறா அவனையும் ஏதோ கேட்குறா, என்ன சொன்னாங்கன்னு இப்போ சொல்லட்டுமா, சொல்லுடி, ஏய் நீ பாட்டுக்கு வந்துட்ட, என்னை தனியாக விட்டுட்டு வந்துட்டேன், வந்தா என்ன அக்கா வந்துட்டாங்கல்ல, அக்கா வந்தா வாடி அதெல்லாம் வர முடியாது போடா, இதுதான் சொல்லிக்கிட்டாங்க. எப்படி மீனா, ஐயோ எப்படி இதெல்லாம் கரெக்டாக சொல்கிற, அதுதான் அத்தை சொல்லிக்கிட்டாங்க, சும்மா சொல்லாத அவங்க அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் நிரூபிச்சு காமிக்கட்டுமா அப்படின்னுட்டு, கதிர் தம்பிங்க வாங்க நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்க, நான் ஒன்றுமே சொல்லலையே, பாத்தியா என் பிள்ளை ஒன்றுமே சொல்லலை, பாத்தியா பேத்தியான்னுட்டு, இங்கே பாரு தம்பி நீ என்ன சொன்ன நான் சொல்லட்டுமா அப்படின்னு அப்படியே மறுபடியும் சொல்ல, எப்படிக்கா கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னு ராஜி சொல்ல, நிஜமாவாடி அப்படின்னு சொல்ல, ஆமாம் நிஜமா அவரும் அதுதான் சொன்னார் நானும் அதுதான் சொன்னேன்க்கா அப்படின்னு கேட்க, கோமதி உடனே அடியே கள்ளி நான் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டான்னு சொல்கிறேன், நீ உடனே உங்கள் அக்காவை காப்பாற்றி கொடுக்குறியோ, ஆமாம் எங்கள் அக்காவை நீங்கள் மாட்டி விட பார்த்தீங்க, அதனால தான் நான் வேகமாக முந்திக்கிட்டு ஆமாம் நீங்கள் சொன்னது சரின்னு சொன்னேன், நல்ல அக்கா தங்கச்சிக்கடி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வா அப்படின்னு கூப்பிட்றாங்க, போடா அப்படிங்கிறாங்க, அந்த ஸ்வீட் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாரா. மீனா பார்க்குறாங்க, போமா ராஜி போ, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், என்னை அப்புறமா பார்த்துக்கலாம், எதுவும் பாதியோடு விட்டுட்டு வந்தியா, அப்படிலாம் இல்லை அவர் ஒன்று பேசிக்கிட்டு இருந்தோம், உங்கள் குரல் கேட்டேன்னா வந்துட்டேன், அதுதான் கூப்பிட்றான் போ அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது போக்கா அப்படிங்கிறாங்க. கதிர் தம்பி அவள் அப்போ வருவா நீங்கள் போங்க. ஐயோ அக்கா அண்ணி நான் சும்மா வந்தேன், ஸ்வீட்டு கேட்டேன் அவட்ட எடுத்து கொடுன்னு, அவளெல்லாம் யார் கேட்டா,
நீங்களே வேணா எடுத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நானே எடுத்து தர்றேன் அப்படின்னு மீனா எடுக்க போகிறாங்களா, ஐயோ இவங்க எடுத்து கொடுத்துட்டா அவள் நம்ம வீட்டுக்குள்ளே வரமாட்டாளே அப்படின்ட்டு, அண்ணி அண்ணி வேண்டாம், எனக்கு இப்போ ஸ்வீட்டு திங்க மூடு இல்லை, இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திங்கலான் இருக்கேன், ராஜி நீ அப்புறம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு டக்குன்னு உள்ளார ஓடிடுறாரு. பார்க்குறாங்க மீனா, தேறிட்டீங்கடி தேறிட்டீங்க, லவ்ஸா அப்படிங்கிறாங்க. அக்கா போங்கக்கா அப்படிங்கிறாங்க. அக்கா அத்தை அந்த ஸ்வீட்டை கொடுங்க அப்படின்னு எடுக்கிறாங்க. எதுக்குடி ஏன் அப்படின்னு கேட்க, அவர் தான் ஸ்வீட்டு கேட்டு போனார்ல உங்கள் புள்ள, கொண்டே கொடுக்க வேணாமா. மீனா உடனே அவன் தான் அரை மணி நேரம் கழிச்சுக்குவான்னு சொல்லிட்டு போனாச்சுல அப்படிங்கிறாங்க. அரை மணி நேரம் சொன்னால் உங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறக்காண்டி சொல்லிட்டு போயிருப்பாருக்கா, மற்றபடி 5 நிமிஷத்தில் வாண்டு இப்படி கையை காமிச்சிட்டு போனார். அடி பாவி, என்னங்கடி ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துட்டு கடைசியில் வேற லெவலில் கலக்குறீங்களே, உண்மையிலே நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோமா நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களான்னு தெரியலடி, கீரியும் பம்மா இருந்தீங்க, இந்த அளவுக்கு அப்படியே கிரிவலம் வர்ற அளவுக்கு சுற்றி வரானே, ஐயோ என் புருஷனை மக்க புருஷன் இருக்கானே, என் பாரு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, வந்தானா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அத்தை எனக்கு ஸ்வீட்டை கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிட்டு ஓடுறாங்க. அடியே இவன் என்னடி இப்படி ஆட்டா இவளும், அதான் அத்தை என் வயிறு குபுக்குன்னு எரியுது, அந்த சட்டியை எடுங்கத்த அப்படின்னு மீனா சொல்ல, எதுக்குடி, ஐயோ அடுப்பா அணைங்க கேஸாவது மிச்சாகும், ஏண்டி என் வயிறில் வைங்க, இதில் பலகாரத்தில் சுடுங்க, அந்தளவுக்கு என் வயிறு எரியுது அத்தை எரியுது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அடி போடி போக்கத்தவளை, நான் கூட நிஜமாவே எடுத்து வைக்க தெரிஞ்சுட்டேன், இந்நேரம் எடுத்து அந்த வயிறில் வச்சுருந்தா என்ன ஆயிருக்கும், நீங்கள் செஞ்சாலும் செய்வீங்க அத்தை, நான் என் வயிறை காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு வயிற்ற பொத்திக்கிறாங்க. அப்புறம் நீ தானடி சொன்னால் ஒரு பேச்சுக்கு தான் சொல்லுவான், அந்த முறுக்கு எடுங்க அந்த அதிர்ஷ்டம் எடுங்க அப்படின்னு கடக்கு முடக்குன்னு கடிச்சு தின்னுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அத்தை நம்ம போய் பார்ப்போமா என்ன பேசுகிறாங்கன்னு, ஏய் வாடி அனுப்ப சிம்மில் வச்சுட்டாங்க, இருங்க அப்படின்னு சோனியா கூப்பிட்றாங்க. தங்கமயிலையும் கூப்பிட்றாங்க, இதை கொஞ்சம் பார்த்துக்கங்க இந்த வர்றோம், சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தங்கமயில உட்காருது. சோனியா பார்க்குது, அப்படி என்னத்தை நம்மகிட்ட விட்டுட்டு இவங்க 2 பேரும் போகிறாங்க, அது எதுக்காவது போவாங்க, நம்ம வேலையை பார்ப்போம் வாங்க அப்படின்னு தங்கமயிலும் இங்கே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் மெல்ல போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தலைவி ராஜி போகிறாங்களா, போயிட்டு இங்கே எதுக்கு இங்கே வந்து என் பின்னாடியே வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க, எனக்கு வெக்கமாக போச்சு தெரியுமா அப்படின்னு கதிர சொல்ல, ஆமாம் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தேன், அதை சொல்லாமல் நீ பாட்டுக்கு போனால் என்ன அர்த்தம், என்ன கேள்வி கேட்ட, நான் என்ன சொல்லலை, இல்லை என்ன உனக்கு பிடிக்குமான்னு கேட்டேன், அதுக்கு பிடிக்கும் ஆனால் எப்போ இருந்துன்னு சொல்ல முடியலன்னு சொன்னில்ல, அது எப்போ என்னை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு சொல்லு, அப்போ தான் நான் உன்னை விடுவேன் அப்படிங்கிறாங்களா. பார்க்குறாங்க, எப்போ பிடிச்சிச்சுன்னு சொல்ல தெரிலடா அப்படிங்கிறாங்க. எனக்கு உன்னை எப்போ பிடிச்சிச்சின்னு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க, எப்போ பிடிச்சிச்சு, நீ நம்ம 2 பேரையும் போட்டு பிளேம்ஸ் எழுதி போட்டு பார்த்தியா, ஆமாம் அப்போ தாண்டி உன்னைய பிடிச்சிச்சு. என்ன கதிரு, அப்போ ஒரு பொண்ணையோ ஆணையோ பிடிக்கணும்னா பிளேம்ஸ் எழுதி போட்டால் பிடிச்சி போயிருமா அப்படின்னு கேட்க, உடனே பார்க்குறாரு கதிர், கிறுக்கி நான் அப்படி சொல்லலடி, பிளேம்ஸ் போட்டு பார்த்தாலும் காதல் வராது, அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கும் போல இருக்கு என் மனசுக்குள்ளே, ஆனால் நீ அதை போட்டு பார்த்து வச்சுட்டு போனியா, அதை பார்த்தேன், அப்போ இவளுக்கு நம்ம மேலே காதல் இருக்கா அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே இனம் புரியாத வந்துருச்சு, அப்போ அவளுக்கே காதல் வந்துருச்சுன்னு நினைக்கல, நீ சின்னது என்கிட்ட சண்டை போட்டது பேசுனது பழகுனது எல்லாம் பிடிச்சிச்சு, அப்போதைக்கு கொஞ்சோன்னு என் மனசுக்குள்ளே நீ நுழைஞ்சேன்னு அன்னையிலேருந்து தான் நுழைஞ்சேன்னு எனக்கு தோணுச்சு, அதை வச்சு எதை வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணேன்னு வையேன், அப்படி எதை வச்சு, அந்த லெட்டரை நீ வச்சிருக்கியா, அதை நான் ரொம்ப நாளாக தேடினேன் காணோம் அப்படிங்கிறாங்க. அதுதான் அதை ஆட்டையை போட்டு நான் ஒளிச்சு வச்சுக்கிட்டேன், அப்போ தான் அன்னைக்கு நைட்டு தான் யோசிச்சு பார்த்தேன், நீ ஏன்டா ஒளிச்சு வச்ச அப்படின்னு என் மனசாட்சி கேட்டுச்சு, அப்போ அவள் உன் மனசுக்குள்ளே இருக்கா, அதனால தான் அதை நீ எடுத்து ஒளிச்சு வச்சிருக்க அப்படின்னு என் மனசாட்சி தோணுச்சு தெரியுமா, அப்போ இருந்தால் நான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிருக்கேன்னு எனக்கே தோணுது ராஜி அப்படிங்கிறாங்க. நிஜமாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்புறம் ஏன் வெளியில் நடிச்சுக்கிற என்னை பிடிக்காத மாதிரி அப்படின்னு ராஜி கேட்க, அது எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா மண்ணு ஒட்டிரும் மீசையில் அப்படின்னு நினப்பில் தான் அவன் மூடி மறைக்கிறான் அப்படின்னு கோமதி சொல்ல, ஐயோ அப்படின்னு 2 பேரும் எந்திரிக்கிறாங்க. அப்படியே மீனாவும் கோமதி உள்ளார வந்துடுறாங்க. ஏண்டா நீ வந்து லவ்வை மனசுக்குள்ள வச்சு ஒளிச்சு வச்சிருப்ப, ஆனால் எங்கள் முன்னாடி நடிப்பியா நாங்கள் எல்லோரும் கிண்டல் பண்ணோம்னு அப்படின்னு காதை பிடிச்சி திருகிறாங்க. ராஜியை போய் மீனா பிடிச்சி திரிகிறாங்க. ஐயோ விடுங்க அப்படிங்கிறாங்க. கதிருக்கு ஒரே வெக்கமாச்சு. ஏண்டா 2 பேரும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டா எனக்கு சந்தோஷம் தானடா, எதுக்குடா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தங்கமயிலும் சோனியாவும் வந்து நிற்கிறாங்க. ஏன் தம்பி எங்ககிட்ட சொன்னால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், சந்தோஷம் தானே படுவோம், ஐயோ இவங்களுமா அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. அவங்க மட்டும் இல்லை நாங்களும் தான் அப்படின்னு சோனியா வந்து நிற்கிது. நீங்களுமா, ஐயோ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே நான் லவ் பண்ணுற விஷயம் அப்படின்னு கதிர் புலம்புறாரு.
அடுத்து பழனியும் வர்றாங்க. எனக்கும் தான் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அச்சச்சோ! அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுக்கிறாங்க. உன்ன ஏன்டி இப்படி எல்லாருக்கும் பத்தி வச்சுட்டு வந்துட்ட அப்படிங்கிறாரு கதிரு. ராஜ் என்ன பண்ணுறாங்க, வெக்கப்பட்டுட்டு அங்கிட்டு ஓட பார்க்குறாங்க. மீனா விரட்டிகிட்டே போகிறாங்க. சரி சரி, நீங்கள் அடிச்சுக்கிற பிடிச்சிக்கிறதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு தீபாவளியாக கொண்டாடிட்டு நைட்டுக்கு பார்த்துக்கலாம். இப்போ வந்து பலகாரம் சுட வரீங்களா? அக்கா வந்திருக்கேன், என் தங்க பிள்ளை வரியாடி ராஜி அப்படின்னு சொல்ல, அக்கா இப்போதாக்கா அவர் மனசில் லவ்வாக சொல்லியிருக்காரு. ஐயோ எனக்கு சந்தோஷமாக இருக்குக்கா, நாங்கள் 2 பேரும் வெளியில் போயிட்டு வரோம்க்கா அப்படிங்கிறாங்க. என்னடி அக்கா மேலே பாசம் இல்லையா? நான் பாசமாக லவ் பண்ண புருஷனையே விட்டுட்டு வந்திருக்கேன், நீ இன்னும் லவ் பண்ணவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே புருஷன் முக்கியங்கிற. அக்கா நான் லவ் பண்ண இப்போதாக்கா ஆரம்பிச்சிருக்கேன், உங்கள் காதல் சக்ஸஸ் ஆயிடுச்சு, கிணத்து தண்ணி அது எங்கேயும் போகிறதில்ல, ஆனால் இது இன்னும் வளைச்சு கட்டலக்கா, கிணறு இப்போ தான் தோண்டிக்கிட்டு இருக்கேன், அதில் இந்த கதிருங்கிற தண்ணியை பிடிச்சி உள்ளார போட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட வந்துக்குவேன்க்கா, ப்ளீஸ்க்கா என் சொல்லல அப்படின்னு ரூம்குள்ளே போகிறாங்களா. ஏய் மறுபடியும் ஏண்டி போகிற, நீ வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிற அப்படின்னு கேட்க, அக்கா இந்த ட்ரெஸ்ஸில் நான் எப்படிக்கா போக முடியும், நல்லா பக்காவாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பைக்கில் நாங்கள் ஜாலியாக போகிறோம்க்கா அப்படிங்கிறாங்க. நீ கூப்பிட்டா வருவானா கதிரு? நான் கூப்பிட்டா கதிரு வெளியில் என்ன எங்கே வேணாலும் வருவார். ஏய் எங்கடி போகிற அக்கா, அதெல்லாம் சொல்லாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. உன் காட்டிலலாம் மழை, எனக்கு தான் இருக்கே அண்ணா மழை அப்படிங்கிற மாதிரி போகுது நம்ம மீனா. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது நம்மளோட கற்பனை கதை தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.